ஓகே. டா 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 டா, டா 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 டா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு எந்த நாள் தெரியுமா? ஒரு 18 வருஷமா நம்மளோட புள்ள டிவி முன்னாடியே இருக்க வச்சு ஒரு பையனை எங்கேயும் போக விடாம சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா நைட்டு 12 மணி வரை டிவியை விட்டு வெளியவே போக முடியாத அளவுக்கு இந்த சீரியல் வீட்டுல பார்த்துட்டு இருந்தாங்களே, சீரியல் உள்ள பார்க்க விடாம கெடுத்து விட்டேன். ஒரு திருவிழா வந்துருச்சு இன்னைக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ஐபிஎல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல் மேட்ச் வந்துருச்சு. 2026 முதல் மேட்ச் இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா, நம்ம 18 வருஷமா ஊரை விட்டு தள்ளி வச்ச ஒரு டீம் போன வருஷம் கப்பு வாங்கிருச்சு. அந்த டீம் தான், வேற யாரும் இல்ல, நடப்பு சாம்பியன் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர் பெங்களூரு. அண்ணன் விராட் கோலி வந்துட்டு தவம் கிடந்தாப்புல. அவரால் ஜெயிக்க முடியாத ஒரு கப்பை வந்துட்டு, அதாவது இந்த கப்பை வந்துட்டு போன வருஷம் தலைமையில ஏத்த தம்பி ரஜத் பண்டிதர் வந்துட்டு வெற்றி வாங்கி சூடி ஃபைனல் வரை கொண்டு போய் போன வருஷம் அண்ணன் விராட் கோலிக்கு பரிசா அளிச்சாப்புல. அந்த மேட்சோட முடிஞ்சது. இந்த வருஷம் 2026 ஃப்ரெஷ்ஷா தொடங்கலாம். அப்படி தொடங்கலாம். யாரு கூடன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற யாரும் இல்லை, கும்பல் தான். வாரம் போறோம்னா அடிப்பாங்களே ரவுடி கும்பல், அவனுக்கு தான். வாரம் போறோம்னா அடிக்க போறானு இந்த வருஷம் அதே கதை தான். எஸ்ஆர்ஹெச் தான், வேற யாருமே இல்லை. அவனுங்க கூட தான் நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். கிரவுண்ட் எங்க தெரியுமா? சின்னச்சாமி தான். 287 அடிச்ச கிரவுண்டு, அதே கிரவுண்டு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. உரு தெரியாம சிதைக்க போறானீங்க ஒரு பவுலரையும். என்ன பிரச்சனைன்னா, இன்னையோட நம்ம ஆர்சிபி டீமோட கதை என்னன்னா, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பினிஷிங் சரியாகவே இருக்காது. அவங்கள்ட்ட பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் பினிஷிங் சரியா இருந்துச்சு, ஓப்பனிங்கும் சரியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் தொடருமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இருந்தாலும் தலைவன் புவனேஸ்வர்குமார் இருக்காப்ல. அது போக நம்ம யாஸ் தாயார் வந்துட்டு இந்த கிரவுண்டில் வந்துட்டு இன்னைக்கு ஆட மாட்டாங்க. எனக்கு இப்போ வந்திருக்க தகவல் படி யாஸ் தாயார் வந்து கிடையாது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு என்னமோ யாஸ் தாயார் இல்லாதது வந்துட்டு ஆர்சிபி கொஞ்சம் பின்னடைவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பின்னடைவு தான். எதில் தெரியுமா? ஸ்கோர் கொஞ்சம் போகாது. இல்லைன்னா எஸ்ஐஎல் இருந்தாருன்னா கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் வச்சுக்கானே, இந்த பக்கம் 6 அடிக்க அந்த பக்கம் 6 அடிக்க அப்படின்னு தாராளமாக வாங்கி கொடுக்குறாரு. அவர் எப்போவுமே அப்படிதான் இருப்பாங்க, தாராளமாக ஏற்பட்டார். எஸ்ஆர்ஹெச்சில் வந்துட்டு கொஞ்சம் பவுலிங்கில் பிரச்சனை. ரெண்டு டீமுக்குமே பவுலிங் பிரச்சனை தான். இருந்தாலும் ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச்சில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்ற பூரா வேலை அடிப்பேன். எல்லாரையும் அடிச்சிட்டாங்கன்னா ஹர்ஷல் பட்டேலும் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. ஆனால் தலைவன் பேட் கமெண்ட்ஸ் இல்லாதது எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பின்னடைவு. அதுக்காக ஆர்சிபி எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் அடித்தாங்கன்னா, செகண்ட் பேட்டிங்கு டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சும்மா கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி அடிச்சு இன்னைக்கு குறைஞ்சது இன்னைக்கு 270 ரன் அடித்தாலும் சரி, 280 ரன். அதே 287 ரன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அடித்தாங்களே, அந்த ஸ்கோரை நீ தாண்டது கூட வாய்ப்பு இருக்கு சின்னச்சாமி கிரவுண்டு. அந்த ஸ்கோரை தாண்டினாங்கன்னா அதையும் நாங்கள் அடிப்போம்ட்டு எஸ்ஆர்ஹெச் கும்பல் வரும். இன்னைக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, தலைவன் விராட் கோலி கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 10 ரன் அடிப்பாப்புல, 15 ரன் அவ்வளோதான். அவ்வளோ போயிட்டு அப்படி இங்கிலாந்து போயிட்டு பெருசாக மேட்ச் விளையாடுறதில்ல. ஆனால் ஒரு மாதிரி வாய்ப்புகள் அப்படி தான் இருக்குது. இஷான் கிஷன் தலைமையிலான சன்ரைசர் டீம் வந்துட்டு அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டு பேட்டிங் அப்படி வச்சுருக்காங்க. என்ன வேணால் நீங்கள் நடக்கும். ஆனால் நீ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சாயந்தரம் 7:30 மணிக்கு எங்கேயும் போகாமல்
டிவி முன்னாடி உட்காந்து பூரா ஸ்நாக்ஸையும் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யாரும் இன்னைக்கு சீரியல் பார்க்கக்கூடாது. முதல்ல சீரியலை ஒழிக்கணும். இது 2 மாதத்துக்கு. ஓகே.